இனி இன்றைய வணக்கம் தமிழகத்தின் அடுத்த பகுதியாக வருகிறது மருத்துவம் உங்களுக்காக. இந்த பகுதியில மருத்துவ ஆலோசனைகள் குறித்து யார் என்ன தகவல் தராங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய மருத்துவ குறிப்புகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதில் சன் டிவி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சாதாரணமாக மக்களுக்கு நோய்கள் வரும்பொழுது அவர்கள் மனது தான் முதல்ல பாதிக்கப்படுறது. அதனால தான் பழைய காலத்தில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு நோயாளிகிட்டையும் மருத்துவர் குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷம், தேவைப்பட்டால் அரை மணி நேரம் கூட அவர்களை பேசிவிட்டு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய நோய்களின் வலியையும், அவர்களுக்கு நோய் சிறியதாக இருந்து மனப்பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கான ஒரு விளக்கமும் கொடுத்து வைத்தியம் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக நலம் அடைஞ்சிடுவாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லா மருத்துவர்களுமே எல்லா துறையிலையுமே செய்தால் கூட ரொம்ப நல்ல பாசிட்டிவான ரிசல்ட். அவங்களோட எந்த குறைக்காக நம்மக்கிட்ட வராங்களோ அந்த குறைகள் நீங்கள் அவங்க சந்தோஷமாக போகணும். ஏன்னா மருத்துவர்களை அவங்க நாடி வரதே இவங்க கிட்ட போனால் நமக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடும், நம்ம நல்லபடியாக இருப்போம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் கடவுளுக்கு அடுத்ததாக மருத்துவர்களை நினச்சிக்கிட்டு அவங்க வராங்க. அவங்கள நாம் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ், அதாவது பேஷண்ட்ஸ் நிறைய வேணும் அப்படின்றது என்னாமல் கொஞ்சம் பேஷண்ட்ஸ் குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அவங்க குறைகளை நாம் முதல்ல காது கொடுத்து கேட்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கங்கள் சில நாம் சொல்கிற சில விளக்கங்களையே அவங்களுக்கு பாதி தீர்வு வந்துடும், மீதி தீர்வு மருந்து. அப்படிப்பட்ட சில விஷயங்கள்ல முக்கியமானது என்னன்னா நீரிழிவு. இன்றைய காலத்தில் நிறைய பேருக்கு அது கணக்கில்லாத வர, அதிகம் இந்தியாவிலேயே இன்னும் சில ஆண்டுகளில் உலகத்திலேயே இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதுலேயும் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆக போகுதுன்ற அளவுக்கு நீரிழிவு அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கான அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா நீரிழிவுக்கு எந்த மருத்துவத்திலையுமே நிரந்தர தீர்வு கிடையாது, கட்டுப்படுத்தக்கூடியது மட்டுமே, குணமாக்கக்கூடியதல்ல. என்ன இப்போ நம்ம என்வி சாப்பிட்றவங்க என்வி சாப்பிடாத, அதாவது அசைவம் சாப்பிட்றவர்கள் சைவம் சாப்பிட்றவர்கள் போல சர்க்கரை சாப்பிடுபவர்கள் சர்க்கரை சாப்பிடாதவர்கள் அப்படின்னு ஒரு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா நோயின்றதே இல்லை. நம்ம சர்க்கரையை தவிர்த்துட்டு நல்ல எக்ஸசைஸும் நேரத்துக்கு மருந்தோடு வாழறோம் அப்படின்றது தான் இந்திய மருத்துவ முறையில். அதுக்கு இன்னும் சில நல்ல மருந்துகள் எல்லாம் இருக்குது. அந்த நீரிழிவு, அதுக்கப்புறம் உடல் பருமன், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மைன்றது முதல்ல முன்ன காலத்தில் குறைவாக இருந்தது, இப்போ அதிகமாகிக்கிட்டு போயிட்டுருக்கு. பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மென்சஸ் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய இந்த நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பையில் கட்டிகள், ஆண்களுக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை குறையிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் தனித்தனியாக இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வர்றதுக்கு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருப்பேன். ஏன்னா நல்ல விஷயம் எத்தனை முறை சொன்னாலும் தப்பில்லை. அதில் இந்த லைஃப் ஸ்டைல், உணவு நல்ல சரியான முறையில் உணவு சமைச்சு சாப்பிடாததும், ஹேபிட்ஸ், அது நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாததுதான் இத்தனை நோய்களுக்கும், எல்லா நோய்களுமே வரத்துக்கு மூல காரணம். அதில் மலட்டுத்தன்மை அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த இந்திய மருத்துவத்துறையில் படி பார்க்குறப்போ மலட்டுத்தன்மைக்கு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க பெரும்பாலும் நல்ல பழக்க வழக்கங்கள், காய்கறி உணவு வகைகள், நல்ல மருந்துகள், இவ்வளோதான். இதில் பெரிய அளவுக்கு பரிசோதனைகளோ எதுவுமே தேவையில்லை. இப்போ குழந்தை இல்லைன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது முதல் விஷயம் என்னென்னா, ஒரு ஆணுக்கு ஈஸியாக செமன் டெஸ்ட், விந்து பரிசோதனை, அது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். அதில் அவருடைய உயிரணுக்கள் எவ்வளோ, சாதாரணமாக ஒரு 50 மில்லியன் இருக்குன்னா அதில் ஒரு 75% வரைக்கும், 3/4 பங்கு வரைக்கும் துடிப்போடு இருக்கிற அணுக்கள், உயிரோடு இருக்கிற அணுக்கள் இருக்கணும். ஒரு 25% தான் இறந்து போனதும் வளராமல் இருக்கிறதும் இருக்கணும். அது மாதிரி அவருக்கு எத்தனை முறை பரிசோதனை பண்ணாலும் அந்த ஒரு நிலையிலேருந்து ஒரு 5-10 தான் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தால் அவருக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்படி இல்லைன்னு சொல்கிறப்போ அந்த உயிரணுக்களால் வைக்கிற ஆற்றல் குறைஞ்சிடும். அதே மாதிரி பெண்ணுக்கு பார்க்குறோன்னு சொல்கிறப்போ எடுத்த உடனே பெரிய அளவுக்கு பரிசோதனைகளோ சர்ஜரிஸோ ஒன்றுமே தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ரேன்றது ரொம்ப எளிமையான எக்ஸ்ரே. அதில் இந்த கருக்குழாய்கள் அடைப்புன்றது தான் பெண்களுக்கு மிகப்பெரிய குறை. ஏன்னா இந்த ஆண்களுக்கு இப்போ 75 பங்கு உயிரணுக்கள் இருந்தும் இவங்களுக்கு ஒரு குழாயோ 2 குழாயோ அடைப்பு இருந்தால் கருத்தரிக்கவே முடியாமல் போயிடும். ஸோ அவங்க அந்த டெஸ்ட், அந்த எக்ஸ்ரே மூலமாக அந்த டியூப்ஸ் நார்மலாக இருக்கா இல்லையான்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை சிம்பிளான முறையில் செஞ்சிடலாம். அடுத்தது பெண்களுக்கு தெரிய வேண்டியது, ஸ்கேன் மூலமாக அந்த கர்ப்பப்பையில் கட்டி இருக்குதா, சினைப்பையில் நீர் கட்டி இருக்கா. ஏன்னா அந்த கருக்குழாய்களில் தான் ஒரு ஆணுடைய உயிரணுவும் பெண்ணுடைய சினை முட்டையும் சந்தித்து கருமுட்டையாக மாறி கர்ப்பப்பையை நோக்கி வளர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அந்த சந்திக்கிற இடத்துல டியூப் லாக் இல்லாமல் இருக்கணும், வளர்கிற இடத்துல கட்டி இல்லாமல் இருக்கணும், சினை முட்டை சினைஞ்சி வர இடத்துல நீர் கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். அதுதான் அந்த ஓவரி சுற்றி எதுவும்
நீர்க்கட்டிகள் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கக்கூடியது. அது ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு வந்து இதில் பெரிய அளவுக்கு சர்ஜரிஸ், டிஎன்சி உடனே பண்ணணும், லேப்ரோஸ்கோப்பின்றது நல்ல விஷயம், பல நல்ல விஷயங்களுக்கு அது உதவுது. ஆனால் இந்த ஒரு குழந்தை இல்லாத விஷயத்துக்கு அது உடனே அப்ளை பண்ணணும், உடனே அதை செய்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ அது செய்து பார்த்தா கூட திருப்பியும் அவங்க செய்த அந்த லேப்ரோஸ்கோப்பி மூலமாக டியூப்ஸ் நல்லா இருந்தாலும் அதை உறுதிப்படுத்திக்க ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும். அதுக்கு பதில் நான் முதலே எக்ஸ்ரே எடுத்துட்டு அதில் தெரியலன்னா நம்ம பெரிய விஷயத்துக்கு போகலாம். ஏன்னா எப்பவுமே நம்ம மிகப்பெரிய பரிசோதனைகள், மிகப்பெரிய சர்ஜரிஸ் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி எளிமையான முறைகள் என்ன இருக்கும், எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, இந்திய மருத்துவமாக இருந்தாலும் சரி, நவீன மருத்துவமாக இருந்தாலும் சரி, வர்ற பேஷண்ட்ஸை நம்ம சோதனைகள் என்ற பேரில் புண்படுத்தாமல், அவங்கள வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் தொந்தரவுப்படுத்தாமல் எளிமையான முறையில் வழிகள் இருந்ததுன்னா அதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் செகண்டரி போகணும். ஏன்னா நான் என்னுடைய இதுலேயே வந்து இது வரைக்கும் பண்ணணும், எக்ஸ்ரே தெரியலன்னா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த லேப்ரோஸ்கோப்பி ஆரம்பிச்சனாலேருந்து எனக்கு அந்த ஒரு நிலை இன்னி வரைக்கும் ஏற்படலை. அந்த எக்ஸ்ரேலே எனக்கு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம எளிமையான பரிசோதனைகள் மூலமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற குறைகள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அதில் வந்து சில வந்து பெண்களுக்கு மென்சஸ் இர்ரெகுலர் ரொம்ப 4-5 மாதத்துக்கு ஒரு வாட்டி வர லேடிஸ் கூட இருக்காங்க. இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட. அந்த மாதிரி வரவங்களுக்கு முட்டை நேர தன்மை இருக்காது, உடம்பும் பெருத்து போயிடும், முகத்தில் ஃபுல்லாக ஹேர்ஸ் எல்லாம் க்ரோத் கூட நிறைய வந்துடும். அதெல்லாம் நம்ம வந்து இந்த மெடிசன்ஸ் கொடுத்து டயட் மெயினாக அவங்களுக்கு வந்து புதுசாக அன்றைக்கு காலையில் ஒவ்வொரு வேலையும் சமைச்சு சாப்பிட்ற உணவுகளையும் நார் சத்து, அதாவது ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கிற கீரைகளும் காய்கறியிலையும் பழங்கள், மினரல்ஸ் நிறைய வரும் பழங்கள், இது சேர்க்குறப்பவே ஒரு 50% வந்து ஹீமோகுளோபின் ஜாஸ்தி வந்துட்டு முட்டை சினைகிற சக்தியும் மென்சஸ் ரெகுலாரிட்டிக்கான ஒர்க் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறப்ப இன்னும் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி அந்த மாதிரி இரகுலர் மென்சஸ்ன்றது பேசியே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து பெருசாக முட்டை வந்துச்சா போச்சா அப்படின்னலாம் நிறைய ஸ்கேனுங்க எடுத்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க சொல்கிற விஷயத்தை வச்சு, அவங்க வயசை வச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்னா அதை புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அதுக்கப்புறம் வயசு, ஏன்னா எல்லாமே சரியாயிருந்து வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சா ஆனால் பெண்களுக்கு வந்து அதே ஒரு பெரிய குறையாயிடும். எந்த குறையுமே இல்லாமல் ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப எனக்கு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வருவாங்க என்கிட்ட. சில டைம் அவங்கள இப்போ கேட்குறப்ப நம்ம பார்த்தோம்னா அவங்க மேரேஜே 36 பண்ணிக்கிட்டு 40s வருது, இல்லை 35, 36 மேரேஜ் பண்ணிக்கிட்டு 38, 37 வருது. ஏன்னா பெண்களுக்கு வந்து அந்த ஏஜுக்கு வந்த டைம்ல இருந்து குறைஞ்சது ஒரு 14-15 வருஷம் யாரும் தடுத்தாலும் தடுக்க முடியாத அளவுக்கு சினை முட்டைகள் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தாங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே ஒரு 30%, 40% அப்படி குறைஞ்சிக்கிட்டு 40க்கு மேலே போகிறப்போ ரொம்ப ஒரு 20-30% தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பரம்பரையாக வந்து அவங்க மதருக்கெல்லாம் சீக்கிரமாக தீட்டு நின்று போயிட்டு இருந்தா, அதாவது மெனோபாஸ் டைம் வந்துட்டு இருந்தால் மொத்தமாக கூட நின்று போயிடும். ஸோ அது வந்து பேசியே நம்ம அவளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு அதுக்காக பெரிய அளவுக்கு உள்ளுறுப்புகளெல்லாம் நோண்டி பரிசோதனையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த டியூப் பிளாக் இருக்குன்னு சொல்கிறப்போ நார்மலாக இந்திய மருத்துவ முறையில் எந்த ஒரு முறையிலையுமே இல்லாத அளவுக்கு மெடிசன்ஸ் கொடுக்க வெயிட் ரெடியூஸ் ஆகிட்டு நல்ல வாக்கிங் போயிட்டு யோகாசனம் பண்ணிக்கிட்டு நேரத்துக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு உணவு முறைகள் நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக அந்த பிளாக் எடுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வழிமுறைகள் இருக்குது, எந்த ஒரு பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமே. ஸோ அந்த மாதிரி அதை பார்த்துக்கிட்டு அடுத்தது கர்ப்பப்பையில கட்டி, சிறு சைஸ் கட்டிகள் இருந்ததுன்னா மருந்தாலேயே கரைச்சிடலாம், அதுக்கும் எந்த ஆப்ரேஷனும் தேவையில்லை. அதே மாதிரி நீர்க்கட்டிகள்ன்றது இது குழந்தை இருக்கிறவங்களுக்கும் சரி, குழந்தை இல்லாதவங்களுக்குமே சரி, இந்த கர்ப்பப்பை கட்டியும் நீர்க்கட்டிகளும் 2 பேருக்குமே இருக்கும். இது வந்து இந்திய மருத்துவ முறையில் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். இந்த நீர்க்கட்டிகளும் வந்து அதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சர்ஜரி பண்ணி அதில் வந்து நிறைய ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து அதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. நமக்கு தேவையான அதை செய்யலாம். ஆனால் நான் என்னுடைய திருப்பி நான் என்ன சொல்கிறதுன்னா, மக்களுடைய அதாவது அந்த பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வரவங்களுடைய நலனை கருதி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ன்றது எளிமையான மெடிசனில் பார்க்கணும். செகண்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ன்றது கொஞ்சம் ஜாஸ்தி மெடிசன்ஸ் பார்க்கணும். 3வது லைன் போகிறப்ப தான் நம்ம சர்ஜரி பண்ணணுமா என்னன்னு எந்த மருத்துவராக இருந்தாலும் கலந்து ஆலோசித்து செய்கிறதுனால பேஷண்ட்ஸுக்கு ஒரு நன்மை. அவங்க நன்மையை கருதி தான் இதை சொல்கிறது. ஏன்னா இந்த மருத்துவம் அதிகம், அந்த மருத்துவம் தான் பெஸ்ட் அப்படின்றது இல்லாத நோக்கம். ஸோ இந்த நீர்க்கட்டிகள்ன்றது ரொம்ப 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 சாதாரணமாக சரியாக்கக்கூடிய விஷயம் இந்த இந்திய மருத்துவத்துறையில். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறப்ப நம்ம ஏன் ரொம்ப அவஸ்தைப்பட்டு பெரிய அளவுக்கெல்லாம், ஏன்னா ஸ்டீராய்ட்ஸ் வந்து ரொம்ப எமர்ஜென்சிக்கு ரொம்ப லோ டோசேஜ் கொடுத்தா நல்லது தான். ஆனால் அதுவே கொஞ்சம் ஹை டோசேஜ் ஆகிடுச்சுன்னா சிறு வயசுலேயே சக்கரை நோய் வருது, சிறு வயசுலேயே கொலஸ்ட்ரால் வருது. இன்னும் சொல்லப்போனால் நானே என்னுடைய அனுபவத்தில் சிறு வயசுலேயே வந்து இதய நோயாளிகளையும் நான் கூட மருத்துவம் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைகளோட வரவங்களையும் நான் பார்த்துருக்குறேன். நமக்கு என்ன, நம்மளை நாடி வரவங்களுக்கு வந்து நல்ல உடல் நலம் முக்கியம்.
ஃபஸ்ட்டு ஹெல்த், நெக்ஸ்ட்டு பேபி. அதனால் அவங்களுக்கு வேண்டியது ஃபஸ்ட்டு அவங்க உடல் நலம் நல்லா இருக்கணும். அடுத்தது குழந்தை பெறது, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் குழந்தை பெறாமல் இருக்கிறதுக்கு இருக்கோ அந்த வாய்ப்பு அதிகரிக்கணும். அடுத்தது அவங்க நடந்துக்கிற விஷயத்தை பார்த்து அவங்களுக்கு குழந்தை பேர் உருவாகணும். குறிப்பாக அவங்க குழந்தையே அவங்களுக்கு உருவாகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். ஏன்னா விருப்பப்பட்டு செஞ்சுக்கிறவங்க வேற, விருப்பப்படாமல் செய்கிறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மருத்துவத்துறையில் அந்த ஒரு வழியே கிடையாது. ஆனால் அவங்க குழந்தையே அவங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மருந்துகளால் மிக மிக அதிகமாக இந்த மருத்துவ முறையில் இருக்குது. அதனால் ஒவ்வொருவருமே நமக்கு என்ன குறை அப்படின்னு கேட்க வேண்டியது உங்களுடைய உரிமை. ஒவ்வொரு மருத்துவருக்கும் ஒவ்வொரு பேஷண்ட்டினுடைய குறையை எடுத்து சொல்ல வேண்டியது டாக்டருடைய கடமை. அதுக்கு டைம் ஆனாலும் சரி. ஏன்னா அதுக்காக பேஷண்ட் ஒரு டாக்டராக இருக்கணுமோ ஒரு PhD படிச்சிருக்கணுமோன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா மற்ற மருத்துவ முறைகளில் ஸ்டீராய்ட்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அந்த நிலையை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இந்த மாதிரி நிலைமைகளில் ஒரு ஆரோக்கியமான உடல் நலத்தோடு கூடிய ஒரு வாய்ப்புகளை நம்ம முயற்சி பண்ணி பார்த்துட்டு அது தேவைப்படுதுன்னு சொல்கிறப்போ நம்ம அந்த நிலைமைக்கு போகணும். ஏன்னா இப்போ ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன், ஒரு தையல் போடணும், ஒரு டெலிவரி பண்ணணும், எமர்ஜென்சியாக சிசரின் பண்ணணும், 2 உயிரை காப்பாற்றணும், இப்படி எல்லா விஷயங்களையும் நல்ல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு எளிமையான ஒரு மருத்துவ முறை இருக்குன்னா அதை முயற்சி பண்ணிவிட்டு அதில் முடியாதப்போ நம்ம போகணும். ஆனால் பெரும்பாலும் இதில் இந்த இந்திய மருத்துவ முறை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன், நீரிழிவு, குறிப்பாக இப்போ நான் சொல்கிற இந்த மலட்டுத்தன்மை, ஸ்கின் டிசீஸ், அதாவது எல்லா விதமான சர்ம வியாதிகள், ஆத்தரைட்டிஸ், அதாவது மூட்டு வியாதிகள், இது எல்லாமே இதில் மெடிசனாலேயே சரியாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு மேஜிக் பண்ண மாதிரி ஒரு ஷோ காட்ட முடியாது, அவ்வளோதான். கொஞ்சம் டைம், அதாவது கொஞ்சம் பொறுமை, மன உறுதி அவங்கவுங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் நல்ல உடல் நலத்தோட, ஒழுக்கமான வாழ்க்கையோட, நல்ல ஆகார முறைகளோட. ஏன்னா சில பேருக்கெல்லாம் இந்த மருத்துவ முறைகள் சாப்பிட்டு குழந்தை பிறந்து அதே ஒரு டயட் ஃபாலோ பண்ணிட்டு பரம்பரையாக வரக்கூடிய சில நோய்கள் கூட வராமல் நின்று போயிட்டுருக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு லேட்டாக வரும். ஏன்னா நமக்கு வேண்டியது முதல்ல ஹெல்த்து, நெக்ஸ்ட் பேபி. அதுக்கு முதல் வழிமுறைகள் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதனால தான் எல்லா மருத்துவர்களும் கலந்து ஆலோசித்து ஒரு எளிமையான மருத்துவ முறைகளை எந்தெந்த நோய்கள் மக்களுக்கு வருதோ அவங்க மேலே அதை அப்ளை பண்ணணும். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்கிறப்ப தான் செகண்ட், அதுக்கப்புறம் தான் தேர்ட் ஸ்டேஜ். இப்படி செய்கிறப்ப என்ன ஆகும், நமக்கு கெமிக்கல்ஸ், ரசாயன கலவை மருந்துகள், ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகள், பெரிய பெரிய சர்ஜரிகள் தவிர்க்கப்படுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சின்ன விஷயத்துக்கு, ஒரு உயிர் போகிற விஷயத்துக்கு கண்டிப்பாக சர்ஜரி செய்யணும். ஆனால் எந்த உயிர் போகிற விஷயமே இல்லாமல் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறதுக்காகவே சர்ஜரி செய்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை தான் நான் சில விஷயங்கள் அது மக்களுக்கு தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. அது சில மருத்துவர்கள், நவீன மருத்துவர்கள் நிறைய பேர் அது மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு லேப்ரோஸ்கோப்பின்றது இமீடியட்டாக ஒவ்வொரு குழந்தை இல்லாத பெண்ணுக்கும் செய்தாகணும் அப்படின்ற ஒரு நிலை இல்லைன்னு எனக்கு சொன்னதே ஒரு பெரிய நவீன மருத்துவர். அந்த அம்மாவுக்கு இப்போ 85 இயர்ஸ் ஆகுது, பெரிய ப்ரொஃபஸர். அவங்க சொன்ன நாள்லேருந்து நானும் அவங்க சொன்ன விஷயங்கள், அந்த எக்ஸ்ரே அதெல்லாம் எடுத்து பார்க்குறப்போ எல்லா டீட்டெயில்ஸும் உடலை வருத்திக்காத எந்த ஒரு பெரிய சோதனைகளும் இல்லாமல் எளிமையான மருத்துவ பரிசோதனைகள் மூலமாக தெரிஞ்சுட்டு அவங்க வயசை பொறுத்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து, இப்போ ட்ரிங்கர்ஸ், ஸ்மோக்கர்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போயே அவங்க செஞ்சாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. இந்த இப்போத்துலேருந்து அவங்க நிறுத்திட்டாங்களா, அது 2 விதத்தில் அவங்களுக்கு நல்லதாகும். ஒன்று, இந்த ரிசல்ட்டும் பாசிட்டிவ் ஆகுது, ஹெல்த்து நல்லா இருக்குது, பணமும் சேமிக்கப்படுது. ஸோ 3 விதமாக அவங்க பெனிஃபிட் ஆகுறாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையுமே நாம் எடுத்து சொல்லணும். எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் இதில் இவ்வளோ % தான் வாய்ப்பு, அதை ஜாஸ்தி மிகைப்படுத்தி இவ்வளோ ஜாஸ்தி % இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அதில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அதை பாசிட்டிவ் பண்ண அதில் அவங்க விடவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் கஷ்டப்படுத்துறத பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் இல்லை, ஒரு சில பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி அவசரப்படுற பார்க்குறப்போ நமக்கு மன வருத்தமாக இருக்குது. டாக்டர்கள் அப்படின்ற நாம் கடவுளுக்கு அடுத்தபடியாக அவங்களால கையெடுத்து பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு அவங்க நம்மக்கிட்ட வர்றப்போ அவங்களுக்கு நம்ம மருத்துவ விழிப்புணர்வு, ஒரு சமுதாய விழிப்புணர்வு, அவங்க லைஃப் ஸ்டைல் இன்னும் ப்ராப்ளத்துக்கு இப்போ இருக்கிற அந்த ப்ராப்ளத்துக்கு அவங்க எப்படி நடந்துக்கணும், அதிலிருந்து அவங்க நல்ல முறையில் மீண்டு வெளியேறதுக்கு என்ன வழிமுறைகள், இதுதான் நம்ம செய்யணும். இதுதான் என்னுடைய விஷயங்கள். நான் 27 வருஷமாக நான் இதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்க்குறப்போ அவங்களுடைய நன்றி இருக்குது பாருங்கள், அவங்க நமக்கு சொல்கிற நன்றிகள் அது எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாக்களுக்கும் கொடுத்தா கூட ஈக்குவல் ஆகாது. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்
இந்த ரொம்ப நோபல் ப்ரொஃபஷனான இந்த மருத்துவம் துறையில் இருக்கிறது, கடவுள் நம்ம இந்த துறையில் வச்சிருக்கிறதும் நமக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நம்ம பேஷண்ட்டுகள் நன்றிகளை சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நாம் ஃப்ரீயாக செய்ய போகிறதில்ல, சர்வீஸ் செய்கிறோம். அந்த சர்வீஸ் உண்மையாகவும் தேவையற்றது இல்லாமல் இல்லாமையும் பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த பேஷண்ட்ஸ்க்கு நாம தான் கடவுளாயிடும். இதுக்கே நம்ம வந்து இந்த மருத்துவத்துறையை வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி எந்த அளவுக்கு வந்து அந்த பேஷண்ட்டுங்களுடைய குறைகளை தீர்த்து நம்ம வந்து அவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்துக்கணுன்ற ஒரு ஆவல் நம்ம மனசில் அவங்க கொடுக்குற நன்றியாலே ஏற்பட்டுடும். அதனால என்னுடைய எண்ணம் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் அவங்க கிட்ட ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் அவங்க பிரச்சனைகளை பேசி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சிகிச்சையை தொடர ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க பிரச்சனைகள் ஈஸியாக சால்வ் ஆகிடும். வணக்கம். மருத்துவம் உங்களுக்காக நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிறைய மருத்துவர்கள் அவருடைய ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களையும் மருத்துவ குறிப்புகளும் உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த மருத்துவம் உங்களுக்கு நிகழ்ச்சியில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, நார்மலாக இந்த டீனேஜ் அந்த வருங்காலம் வந்து பிள்ளைகள் கையில் சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி இந்த பிள்ளைகள் வந்து அவங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அட்வைஸ்னால கொஞ்சம் ஓடி போயிடுறாங்க. சரி, இது வந்து அட்வைஸ் இல்லை, ஒரு அன்பு வேண்டுகோள், ஒரு மருத்துவருடைய அன்பு வேண்டுகோள். நீங்கள் அதை கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா என்னென்ன விஷயங்கள்னா, மன உளைச்சல், ஒன்றுமே இல்லாத சின்ன விஷயத்துக்கெல்லாம் மன உளைச்சல், டிப்ரெஷன், டென்ஷன் அப்படின்னு ஆயிடுறது, சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, வயசுக்கு மீறின அளவுக்கு குண்டாயிடுறது, அதாவது வெயிட் அதிகமாயிடுறது, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேரத்துக்கு தூங்காமல் உடல் நலத்தை கெடுத்துக்கிறது, பணம் எவ்வளோ சீக்கிரம் பணம் சம்பாதிச்சா அவ்வளோ நல்லது அப்படின்ற ஒரு மனநிலை வந்து இந்த டீனேஜுக்கு நல்லதே கிடையாது. ஏன்னா லைஃப்பில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுன்றது வேணும் தான், ஆனால் அதுவே லைஃப் ஆகிடாது. நாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். நம்மளை பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க, நம்மளுடைய அவங்க சொல்கிற சில அட்வைஸுகள். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேண்டுகோள் கொடுக்க மாட்டாங்க, அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. நீ இப்படி செய்யாத அப்படி செய்யாத, எப்பவுமே அது சொல்கிறதுனால அவங்களுக்கு அது வந்து ஏதோ ஒரு சாதாரண விஷயம் மாதிரி ஆகிடும். ஆனால் அவங்க சொல்கிற விஷயங்கள் உண்மை. இப்போ நீங்கள் ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிட்டு ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க, பேசிக்கிட்டே போகிறீங்க, அவங்க மனசு அதனால ஒரு சின்ன விஷயம், ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட நீங்கள் அது சரியாகிட்டு வரதோ இல்லை பிரச்சனைகள் ஏதோ பெருசாகிறதுன்னு வச்சுக்கோங்க, உங்களை மட்டும் இல்லாத உங்கள் சுற்றி இருக்கிறவங்களை எவ்வளோ பாதிப்பை உண்டாக்கும். அதுவும் பெற்றவங்களுக்குன்னு சொல்கிறப்ப இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ ஒரு விஷயம் உங்களை பாதிக்குதுன்னா அது உங்களோட போகிறது இல்லை, உங்க சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அதை பாதிப்பு வருது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா டிரைவ் பண்ணுறப்போ பேசணுன்ற என்ன அவசியம் இருக்குது? நான் ஹேண்ட்ஸ் ஃப்ரீல பேசுகிறேன் நான் அப்படி, அதெல்லாம் அவசியமே கிடையாது. டிரைவிங்ன்றது கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும், உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகமாக இருக்கும். எங்கே போய் நீங்கள் சடன் பிரேக் போட போகிறீங்க, எங்கே திரும்ப போகிறீங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டிரைவிங் சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து நான் பேசிக்கிட்டே செய்வேன் அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கு பெற்றோர்களுக்கும் பிடிக்காது. யாருக்குமே நல்ல பசங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிற யாருக்குமே அது பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். அந்த செல்ஃபோன் பேசுறது, எங்கள் தெருவில் அப்படியே ஓப்பன் பிளேஸில் என்னென்னு தெரியாது, அப்படியே அந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், அது பாட்டுக்கு அதை சாப்பிட்றது. நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட வேணாம்னு அவங்க ஏன் சொல்கிறாங்க? அது சாப்பிட்றதுனால என்ன இப்போ புதுசாக அதுவும் சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம், ஒரு 20-22 வயசு பசங்களுக்கெல்லாம் என்ன வருது தெரியுங்களா? ஸ்டோன் ப்ராப்ளம் வருது, கிட்னியில் கற்கள். ஏன்னா தேவையான தண்ணீர் குடிக்கிறது இல்லை, தேவையான அளவுக்கு நார் சத்து சாப்பிட்றது இல்லை. அந்த தெருவில் கிடைக்கிற அந்த டைமுக்கு என்ன கிடைக்குதோ அது ஒரு ஸ்டைலர் நினச்சிக்கிறாங்க, அது ஒரு கல்ச்சர் நினச்சிக்கிறாங்க. என்ன நினச்சி சாப்பிட்றாங்கன்னு தெரியல. பாய் ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒன்றா சேர்ந்துட்டு திருப்பி ஒன்றா சேர முடியாது, அதனால் இப்போவே அது சாப்பிட்றணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி சேர்றது. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்பையும் பாதிக்குது, வீட்டில் இருக்கிறவங்களையும் பாதிக்குதுன்றதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்க எவ்வளோ ஒவ்வொருத்தரும் ஒரு அம்மா அப்பாவும் ஓவர் டைம் செய்யறது, நைட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு வேலை செய்யறது, அந்த அம்மா வீட்டு வேலை செய்யறது, ஆஃபீஸ் போகிறது, எல்லாமே பிள்ளைகளுக்காக தான். அப்போ நீங்கள் நல்லா இருக்கணுன்றதான் அவங்க விரும்புவாங்க. அதே மாதிரி ஒரு 20 வயசு ஒரு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 80 கிலோ 90 கிலோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுடைய ஹேபிட்ஸ் வந்து வெளியில் சாப்பிட்றது தான், நைட்டில் தூங்காமல் ஒர்க் பண்ணுறாங்க. இதனால நான் பகலில் தூங்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இரவுனா தூக்கம்தான். பகல் நேரத்தில் வேலை செஞ்சுட்டு இரவு தூங்குறது, அதே மாதிரி இரவு வேலை செஞ்சுட்டு பகல் தூங்குறாங்கன்னா கூட அதுக்கு ஈக்குவல் ஆகாதது. ஏன்னா இவங்களும் அத்தனை மணி நேரம் தூங்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம்ன்றது ரொம்ப அவசியம். ஏன்னா கடவுள் என்ன நினைச்சிருக்கிறாருன்னா, நிறைய விஷயங்களை தானே நேரம் செய்ய முடியாதுன்னு குழந்தைங்களை படைக்கிறார். அந்த குழந்தைங்களா படைச்சப்பட்டவங்க தான் ஒரு டார்வின், ஒரு நியூட்டன், ஒரு மகாத்மா காந்தி. இவங்கெல்லாம் பெரியவங்களாய் தான் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நம்மளை கொடுத்துருக்குறாங்க. உங்களில் அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம், எத்தனையோ சாதனைகள் நீங்கள் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தடையாக கூடாதுன்றதான் என்னுடைய ஆதங்கம்.
எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ இன்னும் சொல்லப்போனால் அந்த வயசுல நாங்கள்லாம் அந்த வயசுல இருந்த அறிவை விட இந்த வயசுல அவங்க இருக்கிற அறிவு 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்கிறாங்க. அந்த அறிவை வந்து நல்ல விஷயத்துக்கும் உங்களுடைய வருங்கால ஃபியூச்சர் நல்லபடியாக அமையறதுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லபடியா சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நீங்க ஏன் செய்யக்கூடாது? சின்ன சிற்றின்பம் இது எது இந்த சந்தோஷமா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சுத்துறது, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அன்டைமான போயிட்டு எங்கேயாவது மிட் நைட்டுக்கு சினிமா போயிட்டு வருது, வீக்கெண்டனா போய் கொண்டாடுறது. ஏன் வீக்கெண்டனா அம்மா அப்பா கூட இருக்கக்கூடாதா? இல்லை நம்ம செய்யற வேலையில என்ன ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கு அதை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு அதை திருத்திக்கலாம் செய்யக்கூடாதா? வேணும், நல்ல ஆரோக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்றதுல தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பாலேயே ரொம்ப விழுந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் கஷ்டப்பட்டு எழுந்திருக்காங்க, சில பேர் எழ முடியாமலே இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமை வேணாம். ஏன்னா இப்போ ஒரு பால் இருக்குன்னு வச்சுங்க, அதான் ஒரு அன்புன்னு வச்சுங்க. அந்த பால்ல வந்து சர்க்கரை கலந்தா ருசியா இருக்கும். அந்த பால்லையே நட்புன்ற பேர்லயோ அன்புன்ற பேர்லயோ ஒரு உப்பு கலந்ததுன்னு வச்சுங்க, பால் திரிஞ்சு போயிடும். அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வயசு பத்தலைன்றதான் பெரியவங்க சொல்றது. அது நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் செலெக்ஷன்ன்றதான் உங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா பேரண்ட்ஸை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூட விட்டு கொடுக்க கூடாது. ஏதோ ஒரு எக்ஸாம் சரியா எழுதல, ஆஃபீஸில் லோன் வந்து சரியா வரல, இல்லை சம்பாதனை கம்மியா இருக்கு, இதுக்கு டிப்ரெஷன் ஆகிடுறது. அந்த மாதிரி நிலைமை இதுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா டிப்ரெஷன் ஆகிறது வந்து ஃபியூச்சரா நீங்க என்ன ஆக போகணும்னு சொன்னேன் இல்லையா, எல்லாருமே சாதனையாளர் ஆகணும். அந்த மாதிரி ஏதோ ஒவ்வொரு சாதனையாளர் பெரிய அளவு ஆகணும், ஒவ்வொருக்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கு, அந்த திறமை வெளிவராமையே போயிடும். அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் வச்சுக்காம மனசை தெளிவா வச்சுக்கோங்க. நம்ம படிப்புக்கு நம்ம இது செய்யறதுக்கு இதுதான் நமக்கு. இதுல இருந்து நம்ம ஃபர்தரா இன்னும் 2 இயர்ஸ்ல என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளுமே நீங்க புது புது ஆளா பிறக்கணும். நேத்து வந்து ஒரு தவறு செஞ்சுட்டீங்க, நேத்து வந்து நீங்க சரியா ஒருத்தர்கிட்ட பேசல, கோவிச்சிட்டீங்க, அடுத்த நாள் அது வராம பாத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தர்கிட்ட ஜாஸ்தி அளவுக்கு அதிகமா பேசிட்டீங்க, அவங்க உங்களுடைய வேல்யூ தெரியாம உங்களை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, நாளைக்கு அந்த விஷயம் வராம பாத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க நைட்ல சிந்திச்சு உங்ககிட்ட என்ன மைனஸ் இருக்குதுன்றத நாளைக்கு அடுத்த நாள் அது வராம நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பட்டத்தீட்டப்பட்ட வைரம் மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே போயிடுவீங்க. உங்ககிட்ட அவ்வளோ திறமை இருக்கு. உங்களை வந்து பெரியவங்க கூட உங்களை கண்டிக்க பயப்படுறாங்க. ஏன்னா கோச்சிட்டு பிள்ளை என்ன பண்ணிடுவானோ, இல்லை மரியாதை இல்ல அப்பாவும் பேரண்ட்ஸ் எல்லாம் அப்பாங்கெல்லாம் மரியாதை இல்லாம பேசிடுவானோ பயப்படுற அப்பாங்க இருக்காங்க. அம்மாங்க வந்து பாசம் ஜாஸ்தி, அதே நேரத்துல கொஞ்சம் ரோஷமா இருக்கிற அம்மாங்க அவமானம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படி பதில் பேசுறது, பாசம் ஜாஸ்தி இருந்தாலும் பிள்ளைகள் கிட்ட அவமானப்பட முடியாதுன்னு நினைக்கிறவங்க. இவ்வளவு ஏன் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்க கொடுக்குறீங்க? நல்ல அந்த டிப்ரெஷன்ன்றதுக்கு இப்போ ஒரு சின்ன இந்த மருத்துவத்திலே ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. இந்த சித்த மருத்துவத்திலன்னு சொல்லலாம், இந்திய மருத்துவத்திலையும் சொல்லலாம். என்னன்னா ஒரு கிளாஸ் பால் எடுத்து அதுல கொஞ்சோண்டு ஏலக்காய் நைட்ல டெய்லி போட்டு நீங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஒரு டிப்ரெஷன்ன்றது இல்லாம அருமையான தூக்கம் வரும். நிறைய 10 ஏலக்காய்லாம் போட்டு கொடுக்காது, ஒரு 4-5 ஏலக்காய் பவுடர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கா, முள்ளங்கி வேக வச்சு அந்த தண்ணியில கொஞ்சம் சக்கரை போட்டு குடிக்க அந்த ஸ்டோன் கொஞ்சம் கொஞ்சமா கரையும். அதோட வாழைத்தண்டு மாதிரி ஒரு அருமையான நார் சத்து எங்கேயுமே உலகத்திலே கிடையாது. பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து வாழைத்தண்டுல வந்து ஸ்டோன் கரைக்கிற ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொல்லி மருத்துவ ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. இது எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்ன எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா நசுக்கி வேக வச்சு அந்த தண்ணியில கொஞ்சம் சீரகத்தூள் இல்லை தனியாத்தூள் இல்லை கொஞ்சம் மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டு குடிச்சிடலாம். சமையல செய்யறப்போ வாழைத்தண்டு பிளஸ் பைத்தம் பருப்பு கூட்டு இது செய்ய 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 மைல்டா இருக்கிற ஸ்டோன் நீங்க இன்னொரு வாட்டி ஸ்கேன் எடுத்து பார்த்தா கரைஞ்சு போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கம்மி இல்லாம தண்ணி குடிக்கணும். தண்ணிக்கு பதில் ஏதாவது கலர் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அப்படின்னு சொன்னா திருப்பி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடும். நாம இயற்கையான முறையில நம்மளுக்கு கொடுத்த சுத்தமான தண்ணீர், நல்ல ஆகார முறைகள். முன்னெல்லாம் கூட வெளியில ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க, ஏதாவது இட்லி தோசை வடை உளுந்து வடை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு அதனால வயிற்று வலின்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல. இப்ப அந்த இட்லி தோசை வடைன்றதே சாதாரணம். அது வந்து சாப்பிட்டா கொஞ்சம் சாதாரண ஆட்கள். நாம வந்து வெளியில பெரிய இடத்துல போய் இந்த ஃபாஸ்ட் ஃபுட், அந்த ரெடிமேட் பவுடர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ், கலர்ஸ், நிறங்கள் இதெல்லாம் சாப்பிட்டாதான் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஹை கிளாஸ் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு நினைப்பு வந்துடுச்சு. அது உண்மையே இல்லை. அதனால உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கிட்டு உள்ள நலத்தோடு இருந்து நீங்க வந்து என்னென்ன முறையில உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்க உதவியா இருக்க போறீங்க, நீங்க என்ன முறையில உங்களுடைய படிப்பை நீங்க டெவலப் பண்ணிக்க போறீங்க. இதுல வந்து ஆகார முறைகள் நான் சொன்ன விஷயங்கள் முடியலன்னு சொல்றப்போ உடல் நலத்தை வீணாக்காத சில விஷயங்கள் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும்.